அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது தீபாவளி என்று பாரம்பரிய ஸ்ரீ லக்ஷ்மி தேவியின் ஆசிர்வாதம் கிடைக்க செய்ய வேண்டியவை என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். திருப்பதி ஏழுமலையான் திருமணத்திற்கு கடன் கொடுத்தவர்தான் குபேரன் என புராணங்கள் தெரிவிக்கின்றன. சிவபெருமான் குபேரன் மீது கருணை கொண்டு வடக்கு திசை அதிபதியாக்கி சங்கநிதி பத்மநிதியை காக்கும் பொறுப்பை இவரிடம் படைத்தார். இதனால் வாழ பிறந்தவனுக்கு வடக்கு என்ற பழமொழி உருவானது. குபேரன் நீங்காத செல்வத்தை அள்ளித் தருபவர். ஆனால் செல்வத்துக்கு கடவுள் பரம்பொருள் மகாலட்சுமி. செல்வத்தை பக்தர்களுக்கு முறையாக பகிர்ந்து அளிக்க அவர் பணிந்தார். எனவேதான் குபேரன் லட்சுமி குபேரன் என அழைக்கப்படுகிறார். குபேரனுக்கு ஏற்பட்ட சாபத்தினால் நாடு நகரன் பொன் பொருள் அனைத்தையும் இழந்து நின்றபோது லட்சுமி தேவியை வணங்கினார். அவரிடமிருந்து எந்திரத்தையும் பெற்றார். அந்த எந்திரத்தை பயன்படுத்தி எளிய பூஜை முறைகளை செய்தால் நல்லது கிடைக்கும். பொன் பொருள் செல்வம் நிறையும். வியாபாரம் தொழில் அபிவிருத்தி ஏற்படும். படைப்பின் கடவுளான பரம்பொருள் பிரம்மா புலஸ்தியருக்கு பிறந்தவர் விஸ்வராவாஸ். இவருக்கு 2 மனைவிகள் உண்டு. விஸ்வராவசின் 2வது மனைவி கமாலி என்ற அரக்கனின் மகள் கேசகி. இவருக்கு பிறந்த குழந்தைகள் தான் ராவணன், கும்பகர்ணன், விபீஷ்ணன், சூர்பனகை. குபேரன் இலங்கைக்கு அதிபராக இருந்தபோது ஆட்சி செய்து வந்தான். இது ராவணனுக்கு பிடிக்கவில்லை. குபேரனை போருக்கு அழைத்தான். அதில் தோல்வியடைந்து அவன் சிவபெருமானை வேண்டி தவம் இருந்து வரம் பெற்றார். பின்னர் குபேரனை வீழ்த்தி இலங்கைக்கு மன்னர் ஆனார். குபேரன் தன் செல்வத்தை இழந்தான். மன அமைதி வேண்டி பாரம்பரிய சிவபெருமானை நினைத்து கடும் தவம் இருந்தான். சிவபெருமான் அன்னை பார்வதி தேவியுடன் அவனுக்கு காட்சி அளித்தார்கள். தேவியின் பேரழகில் மதிமயங்கிய அவரையே பார்த்து கொண்டு இருந்தான். அகிலாண்ட நாயகியின் பேரொழியால் அவனது இடது கண் வெடித்து சிதறியது. குபேரன் மனம் வருந்தி பார்வதி தேவியின் சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்டார். அறியாமல் செய்த பிழைக்காக சிவபெருமானும் பார்வதியும் குபேரனை மன்னித்தார்கள். உனக்கு என்ன வர வேண்டும் என கேட்க சொன்னார்கள். இறைவன், ராவணனால் செல்வம் அனைத்தையும் இழந்து காட்டில் வசிக்கிறேன். என் செல்வத்தையாவது மீட்டு தாருங்கள் என குபேரன் சிவபெருமானிடம் வேண்டினார். சிவபெருமான் உலகத்துக்கு செல்வம் முழுவதையும் அவரிடம் ஒப்படைத்து உழைக்கின்ற மக்களுக்கு அவரவர் விதிப்பயனுக்கு ஏற்றவாறு கொடுத்து வர வேண்டும் என கட்டளையிட்டார். மகாவிஷ்ணுவின் மனைவியான மகாலட்சுமி 8 விதமான சக்திகளை பெற்றார். தனம், தானியம், சந்தானம் உள்ளிட்ட 8 வித சக்திகளை பெற்ற இவரது சக்திகள் அனைத்தையும் சங்கநிதி பதுமநிதி என்பவர்களிடம் ஒப்படைத்தார். இவர்கள் தன் கண்களுக்கு தன் கணக்கு பிள்ளையாக நியமித்துக் கொண்டார் குபேரன். அவர்கள் குபேரன் இருபுறமும் அமர்ந்தனர். குபேரன் அருளாட்சி நடத்த அழகாபுரி என்ற பட்டினத்தை விஸ்வகர்மா உருவாக்கி கொடுத்தார். அங்கு அரண்மனையில் ஒரு ஆசனத்தில் தாமரை மலர் ஏந்தி மீன் ஆசனத்தில் போடப்பட்ட மெத்தை மீது அமர்ந்து குபேரன் ஆட்சி செய்து வந்தான். இவரது வலது புறத்தில் சங்கநிதியும் இடது புறத்தில் பத்மநிதியும் இருந்து கொண்டார்கள். முக்கியமாக இருவரும் அமர்ந்து இருந்தனர். சங்கநிதி கையில் சங்கு வைத்திருப்பார். இவர்தான் குபேரனிடம் செல்வம் அனுமதி கொடுப்பார்கள். இவரது கை வரத முத்திரை தாங்கி இருக்கும். தாமரையும் சங்கும் செல்வத்தின் அடையாளங்கள் ஆகும். தீபாவளி என்று இரவில் குபேரனை விசேஷமாக தங்க வெள்ளி நாணயங்களை வைத்து வழிபடும் பழக்கம் இன்றளவும் வருகிறது. குபேர மந்திரத்தை தியானித்து அவரிடம் வழிபட வேண்டும். சிவபெருமானின் உற்ற தோழரான குபேரனுக்கு என்ற ஒரு மந்திர சதுக்கம் உண்டு. எந்த பக்கம் கூட்டினாலும் 72 வரும். இது சதுரன் குபேரனுக்கு உரியதாக நெடுங்காலமாக வழிபட்டு வருகிறது. வியாழக்கிழமை மற்றும் பூரண நட்சத்திரம் கூடிய நாளில் இந்த குபேர சக்கரத்தை அல்லது 8 எந்திரத்தை பிரதிஷ்டை செய்வது நல்லது. வாரத்தில் வெள்ளிக்கிழமை அமிர்த யோகம் அல்லது சித்த யோகம் உள்ள நாளில் இந்த பூஜையை தொடங்கலாம். பூஜை செய்வதற்கு முதல் நாளை பூஜை பொருட்களை தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். லட்சுமி படம், குபேரன் படம், குபேர இந்திரம் ஆகியவற்றை எடுத்து சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். முக்கியமாக தீபாவளி என்று குளித்து முடித்துவிட்டு நெற்றியில் போட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். தேங்காய், வெற்றிலை பாக்கு, சந்தனம், பழம், பூ, சாம்பிராணி, கற்பூரம், நவதானியம், தலைவாழை இலை ஆகியவற்றை தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும். நல்ல நேரத்தில் லட்சுமி குபேர எந்திரத்துக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து பூஜையில் வடக்கு திசையில் வைக்க வேண்டும். தலைவாழை இலையில் நவதானியத்தை ஒன்றாக கலக்காமல் சுற்றி வர பரப்பி வைக்க வேண்டும். அதன் நடுவில் ஒரு செம்பை வைத்து அதில் சுத்தமான தண்ணீரால் நிரப்பி அதில் கொஞ்சம் மஞ்சள் தூளை போட்டு வைக்க வேண்டும்.
செம்பின் மேல் மஞ்சள் பூசி தேங்காயை வைத்து சுற்றிலும் மாவிளையை சுருகி கலசம் மாதிரி அமைக்க வேண்டும். வெற்றிலை பாக்கு பழம் தட்டின வைக்க வேண்டும். மஞ்சள் தூள் எடுத்து சிறிது தண்ணீர் விட்டு பிள்ளையார் பிடித்து வாழை இலையின் வடது பக்கம் வைத்து குங்குமம் போட்டு வைக்க வேண்டும். படம் இந்திரத்தின் கலசம் மஞ்சள் பிள்ளையார் ஆகியவற்றுக்கு பூக்களை போட்டு ஊதுபத்தி ஏற்றி வைக்க வேண்டும். கிழக்கு திசையில் அமர்ந்து விநாயகர் மந்திரம் ஸ்லோகங்களை கூறி லக்ஷ்மி குபேர ஸ்லோகம், குபேரன் கலோஷம் மற்றும் ஸ்துதி ஆகியவற்றை கூற வேண்டும். மனதில் கணபதி, லட்சுமி குபேரன் திருநாமங்களுடன் போற்றி குபேரன் மூல மந்திரங்களை சேர்த்து கூற வேண்டும். பின்பு தீப தூபம் காட்டி வாழைப்பழம், பசும்பால், பாயசம் போன்றவற்றை நிவேதனம் செய்ய வேண்டும். வெற்றிலை பாக்கு பழத்தை சுமங்கலிகளுக்கு தட்சணையாக மற்றும் ஏழைகளுக்கும் கொடுக்கலாம். கோரிக்கை நிறைவேற்றியவுடன் செல்வம், சந்தோஷம் ஆகியவற்றை தரும்படி குபேரனை வேண்டிக் கொள்ள வேண்டும். இந்த பூஜை எப்போது வேண்டுமானாலும் ஆண் பெண் குழந்தைகள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். அட்சய திருதி என்று லட்சுமி குபேரர் வழிபட்டால் நீங்காத செல்வம் அழைத்து இருக்கும். ஐஸ்வர்ய கோலம் போட்டு பூஜை செய்வது நல்லது. இந்த பூஜை மூலம் அனைத்து செல்வங்களும் உங்கள் உன்னதமான வாழ்வு அமையும். கண்டிப்பாக இந்த தீபாவளி நாட்களில் இந்த பூஜையை செய்யலாம். லட்சுமி குபேர பூஜை செய்ய தீபாவளி திருநாள் உகந்தது. மேலும் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆவணி, கார்த்திகை மாதங்களில் புரட்டாதி நட்சத்திரம் வரும் நாளில் பூஜை செய்வது மிகுந்த பலன்களை தரும். ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை குபேர காலமாகும். இந்த நேரத்தில் கடன் தொல்லை, வியாபாரத்தில் நஷ்டமடைந்தோர் 5 வியாழக்கிழமை மாலை குபேர தீபம் ஏற்றி லட்சுமி குபேரரை நாமம் செய்தால் நல்ல பலன் அவங்களுக்கு கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். முக்கியமாக லட்சுமி குபேரரை இந்த தீபாவளி நாட்களில் வழிபாடு செய்வதன் மூலம் எண்ணற்ற பலன்களை பெறலாம் என்பது ஐதீகமாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.